வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். IBPS RRB நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது, நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன, அந்த எக்ஸாமினேஷன்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ IBPS RRB நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ரெண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஓகேங்களா? ஸோ நம்ம லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா கிளரிக்கல். இன்னொன்று வந்து ஸ்கேல் 1, இதை என்ன சொல்லுவாங்கன்னா PO ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கேல் ஒன்லேயே நிறையா ஸ்பெஷலிஸ்டு ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்பெஷலிஸ்டு கேட்டகரி சொல்லுவாங்க. பட் நம்ம அதை பற்றிலாம் பேச போகல, ஏன்னா அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக தான் அப்ளை பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க தான் அப்ளை பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்க இந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா என்ன, ஸோ நம்பர் ஆஃப் வேகன்ட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எப்படி ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அது மாதிரி ஸ்கேல் 1 POட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், அதோட ஸ்டேஜில் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஸோ முதல்ல வேகன்சி எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா, கிளரிக்கலோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 377. நல்ல வேகன்சி தான் சொல்ல முடியும் நம்ம, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 377. இதில் SCக்கு 71 இருக்குது, STக்கு 3 இருக்குது, ஸோ OBC 101 இருக்குது, EWS 20 இருக்குது, ஸோ ஜென்ரல் கேட்டகரி 182 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வருடம் கொடுத்துருக்கிற கிளரிக்கலோட வேகன்சி டீட்டெயில்ஸ். இதே நீங்கள் அப்படியே ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்க, அதாவது POக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மொத்தம் 110 போஸ்ட்டு. இதில் SCக்கு 16, STக்கு 8, OBC 29, EWS 5, ஸோ ஜெனரல் கேட்டகரிக்கு 52, ஓகேங்களா? அப்போ ஐ திங்க் போன வருஷம் வந்து POக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வேக்கண்ட்டே இல்லை தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? போன டைம் வந்து கிளரிக்கலுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. கட் ஆஃப் கூட 63 பாயிண்ட் சம்திங் இந்த மாதிரி ஞாபகம், ஓகேவா? ஸோ அதனால் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்ல வேக்கண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த மந்த்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பேங்கிங் நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து IBPS RRB, இப்போ அடுத்து IBPS PO அண்ட் கிளரிக்கல் வரும், அடுத்து SBIலேருந்து வரும், அடுத்து RBIலேருந்து வரும், அடுத்து LICலேருந்து வரும், இன்சூரன்ஸ்லேருந்து வரும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். பட் அட்டன் பண்ணக்கூடியது இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் சேம் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்க, இதோட முக்கியமான டேட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பை கேண்டிடேட். அதாவது எப்போ இருந்து எத்த வரைக்கும் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா 7/6/2024 இருந்து 27/6/2024 வரைக்கும் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் 27/6/2024, சரிங்களா? எப்பொழுதுமே ஒரு எக்ஸாமினேஷன் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டேட்டுக்குள்ளேயே பண்ணிடுங்க. இந்த பேமெண்ட்டுக்காக பெண்டிங்கில் வைக்க வேணாம். ஸோ 27/6க்குள்ளே பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது என்னங்க ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்னா, ஸோ SC ST கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். ஸோ அவங்க எகைன் ஒரு எக்ஸாம் இதிலே ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும், ஓகேங்களா? அதுதான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகே? அடுத்து ஸோ எக்ஸாம்ஸ் எப்போங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிலிமினரி மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரிலிமினரி, மெயின்ஸு. இதே நீங்கள் வந்து ஸ்கேல் 1க்கு போனீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா 3 ஸ்டேஜ் இருக்கும், ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குது, ரெண்டுக்குமே அங்கே தான் நடக்கும், ஓகேங்களா? ப்ரிலிமினரி ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஆகஸ்ட்டில் இருக்கும், ஸ்கேல் 1க்கும் ஆகஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் முன்னாடி ஆப்ஷன்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் நான், ஓகே? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ மெயின்ஸ் எப்போ நடக்கும்னா செப்டம்பர் தான். ஸோ ஆகஸ்ட்டு, ஸோ செப்டம்பர்லேயே உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வருது. ஸோ யூஸ்வலாக பேங்க் எக்ஸாமினேஷன்ஸில் மெயின்ஸ்க்கு டைம் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட. ஸோ ரிசல்ட் வந்து 15 டேஸ் வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது தான் மெயின்ஸ் லெவலில் படிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் டைம், ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா, எடுத்தவொடனே மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. மெயின்ஸ் லெவலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரிலிமினரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸோ செப்டம்பர் மெயின்ஸில் நடக்கும், செப்டம்பர் அக்டோபரில் மெயின்ஸ் நடக்கும். ஸோ 1 வீக் கேப்பில் தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஆஃபீஸர்ஸ்க்கும் உள்ள கேப் இருக்கும், ஓகேவா? அண்ட் அலாட்மெண்ட் ஆகிட்டு ஜனவரிக்குள்ள வர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இருக்கிற எக்ஸாமினேஷன்லேயே வேகமாக பாஸ் நடக்கிறது வந்து பேங்கிங் தான். ஸோ நீங்கள் வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்கள் மோஸ்ட்லி வேலைக்கு போயிடலாம், டைம் ரொம்ப டிலே ஆகாது, ஓகே? இதுக்கு என்னங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி இருந்தால் போதும், ரெண்டுக்குமே, ஓகேங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி, ஸ்கேல் 1க்கும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி இருந்தால் போதுங்க. அது இல்லாமல் ஸோ லோக்கல் லாங்குவேஜில் கொஞ்சம் ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும், அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா? ஏதாவது டிகிரி இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும், அண்டு இந்த லோக்கல் லாங்குவேஜில் ஓரளவு பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு ஐ திங்க் ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட்லாம் ஒன்று வைப்பாங்க ஆஃப்டர் 2 இயர்ஸ் நினைக்கிறேன், ஓகேவா?
அண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா 27/6/2024 முன்னாடி உங்கள் ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 27/6/2024 முன்னாடி உங்கள் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் எக்ஸாமினேஷன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது டிகிரி இருந்தால் போதும். இதுக்கு மட்டும் கிடையாது, எந்த எக்ஸாமினேஷன்ஸாக இருந்தாலும் நீங்கள் கிளியர் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எனி டிகிரி இஸ் த குவாலிஃபிகேஷன். ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1/2024 வச்சு தான் அதுதான் பேஸ் லைன் வச்சு சொல்கிறாங்க அவங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 18 to 28 இருக்கணும் அவங்க. சரிங்களா? ஸோ அவங்க இந்த டேட்டுக்கு முன்னாடியும் இந்த டேட்டுக்கு உள்ளாடியும் பிறந்திருக்கணும் அவங்க. ஓகே. அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பார்த்தீங்க அப்படின்னா 18 to 30 இருக்கணும் அவங்களோட ஏஜ். ஓகேங்களா? அதுக்கும் டேட் பேஸ் லைன் டேட் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. ஸோ SC/STக்கு 5 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC நான் கிரீமி லேயருக்கு 3 years இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பர்சனல் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிக்கு அவங்களுக்கு 10 years இருக்குது. அது இல்லாமல் எக்ஸசைஸ் மார்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரிலாக்ஸேஷன் மெயினாக நமக்கு வந்து SC/STக்கு 5 years இருக்குது, OBCக்கு நான் கிரீமி லேயருக்கு 3 years இருக்குது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 850 நார்மல் கேண்டிடேட். ஓகேங்களா? இதே வந்து SC/ST BWBD இருந்தாங்கன்னா 175. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் இதுதான் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் இதுதான். ஸோ 175 ஃபார் SC/ST PWBD. இதே வந்து 850 இருக்காங்க அப்படின்னா 850 யாருக்கு அப்படின்னா ரிமைனிங் இருக்க எல்லாத்துக்குமே இந்த அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரே ஆள் 2 எக்ஸாமினேஷன் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம். ஸோ ஒரே கேண்டிடேட் வந்து ஸ்கேல் 1ம் அப்ளை பண்ணலாம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? பட் ரெண்டுக்குமே தனித்தனியாக பேமெண்ட் பண்ணணும். ஓகே. எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அதாவது கிளரிக்கலுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. ஒன்று ப்ரிலிமினரி, இன்னொன்று மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ரெண்டுமே அட்ஜெக்ட் டைப்பில் இருக்கும். இதே நீங்கள் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு இன்டர்வியூஸ் இருக்கும். சரிங்களா? யாருக்கு? ஆஃபீஸருக்கு. ஓகேவா? அடுத்து அதோட எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ முதல்ல ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி ஆஃபீஸர் ஸ்கேலுக்கும் சரி பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரீசனிங் 40 கொஸ்டின் 40 மார்க். ஓகே. நியூமரிக்கல் எபிலிட்டி குவான்ஸ் 40 கொஸ்டின் 40 மார்க். மொத்தமாக 80 கொஸ்டின் 80 மார்க். ஸோ 40 நிமிஷம் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் தான் முடிக்கணும். இன்ன வரைக்கும் அவங்க செக்ஷன் டைமிங் கொண்டு வரல. செக்ஷன் டைமிங் அப்படின்னா என்னன்னா இதுக்கும் தனித்தனியாக டைமிங் கொண்டு இருப்பாங்க. ஓகேங்களா? 20 நிமிஷம் தான் உங்களுக்கு ரீசனிங்னா அடுத்து மாறிடும். பட் இன்னும் கொண்டு வரல. மேபி கொண்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க, கொண்டு வரலாம். ஓகேவா? இன்ன வரைக்கும் இதுதான். ஓகேவா? மொத்தம் 80 கொஸ்டின் 80 மார்க்ஸ் 40 நிமிஷம் நீங்கள் முடிக்கணும். 45 மினிட்ஸ் நீங்கள் 80 கொஸ்டின் பண்ணி ஆகணும். ஓகேவா? இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் தான். 40 நிமிஷத்தில் 80 கொஸ்டின்ஸ் அழகாக பண்ணலாம். ஏன்னா பேப்பர் வந்து கிளர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 70-75 வரைக்கும் அழகாக போடலாம் நம்ம இது. ஓகேவா? அது ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். மொத்தமாக 80 கொஸ்டின் 80 மார்க், அதே 40 நிமிஷம். ஓகேங்களா? இதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இது ஒரு 65 இருக்குது அப்படின்னா இது ஒரு 55 to 60 தான் கட் ஆஃப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நானே கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன் தான். 55 வரைக்கும் வச்சுக்கலாம், 55 to 60 வச்சுக்கலாம். இது 60 to 65 வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம கட் ஆஃப். ஓகேவா? இவ்வளோ பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா பேப்பர்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பராக நீங்கள் ப்ரிப்ரேஷன்ஸையும் கண்டிப்பாக டெஸ்ட்டும் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா இது சாத்தியம். ஓகேவா? மினிமம் டெஸ்ட்டோட அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து மெயின்ஸோட சிலபஸ் இது. ஸோ மெயின்ஸ் வந்து அதுவும் அப்ஜெக்ட் டைப்பில் தான் இருக்கும். இது வந்து கிளரிக்கலுக்கானது. ஸோ ரீசனிங் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் 20 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 0.5. இதில் ஏதாவது ஒரு 2 கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது ஒரு 5 கொஸ்டினுக்கு மட்டும் 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் 40 மார்க். இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 40 மார்க். நியூமரிக்கல் எபிலிட்டி 40 கொஸ்டின் 50 மார்க். அங்கே சொன்ன மாதிரி எதுலேயும் ஏதாவது ஒரு 5 கொஸ்டினில் 2 மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ மொத்தமாக 200 கொஸ்டின் 200 மார்க். ஸோ 2 hours நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன்ஸை முடிக்கும். இதுக்கும் செக்ஷனல் டைமிங் என்ன கொண்டு வரல, மேபி கொண்டு வரலாம். இதுக்கும் அதுவும் சேம் பேட்டர்ன் தான். இதுவும் 40 கொஸ்டின் 50 மார்க், 40 கொஸ்டின் 20 மார்க், 40 கொஸ்டின் 40 மார்க், எகெயின் 40 கொஸ்டின் 40 மார்க், 40 கொஸ்டின் 50 மார்க். அதே 200 கொஸ்டின் 200 மார்க்ஸ். அதே 2 hours தான். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். ஸ்கேல் 1க்கும் ஆஃபீஸருக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அந்த ஹால் லெவல் மட்டும்தான். அது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஆஃபீஸர் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும்.
சரி, என்னென்ன லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதலாம்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழில் எழுதலாம். முக்கியமான விஷயமே எக்ஸாமினேஷன் தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம். நீங்கள் தமிழை டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் ஓப்பன் ஆகிற பைலிங்குவல் ஓப்பன் ஆகும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ தமிழில் நீங்கள் எழுதலாம். அதுக்குன்னு தமிழில் மட்டுமே ஒத்து பார்த்துட்டு இருக்காதீங்க. காரணம் என்னன்னா டிரான்ஸ்லேஷன் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் தமிழில் போய் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? எந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியலையோ அந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் தமிழில் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. ரிமைனிங் எல்லாமே இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க. ஏன்னா இது பரவாயில்ல, அடுத்து நம்ம வரக்கூடிய மெயின்ஸில் நம்ம இங்கிலீஷ் ஒரு சாப்டர் இருக்கும், நம்ம கிட்ட இங்கிலீஷ் ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அது நம்ம அவங்களுக்குள்ள லாக் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? பெனால்ட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், பெனால்ட்டி இருக்குது. ப்ரிலிமினரிக்கு இருக்குது, மெயின்ஸ்க்கு இருக்குது. ஓகே, 0.25 மார்க்ஸ், 1/4. ஒரு கொஸ்டின் தப்புனா 1/4 மார்க் போயிடும். ஓகேவா? அதனால் இன்கேஸ் நீங்கள் கொஸ்டினுக்கு ஸ்கிப் பண்ணிட்டீங்க, அந்த கொஸ்டின் அட்டனே பண்ணலன்னா அதுக்கான மார்க் போகாது. அஸ்யூஷுவல் தான். ஓகேவா? அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னா முதல்ல ஸ்பீடு இருக்கணும். அந்த ஸ்பீடு அக்யூரேட்டாக இருக்கணும். ஸ்பீடு அந்த அக்யூரேசி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் பேங்க் எக்ஸாமினேஷன்ஸில். ஸோ நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண என்ன தேவையான டாக்குமெண்ட்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல ஃபோட்டோகிராஃப் தேவை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று தேவை. ஓகேங்களா? அது ரீசெண்டாக எடுத்ததாக இருந்தால் பெட்டர். ஸோ 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே ஒரு சைஸ் இருக்கணும். ஓகேவா? இந்த டைம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்து சிக்னேச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் சைன் பண்ணியிருக்கணும். கேபிட்டல்லாம் எழுதக்கூடாது, சிக்னேச்சர் மாதிரி இருக்கணும். ஓகேவா? அண்ட் இது வந்து 10 கேபிலேருந்து 20 கேபி வரைக்கும் இருக்கணும். ஓகே, அடுத்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஓகே, அது எப்படி இருக்கணும்னா ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் நீங்கள் வச்சிருக்கணும். ஓகேவா? இதோட சைஸ் 20 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் இருக்கலாம். அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். அது என்னங்க ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட சைஸும் வந்து 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்லி கிளியர்லி ஆன் ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்க். ஸோ ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் தான் நீங்கள் எழுதிருக்கணும். என்னத்தை எழுதணும்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதான் ஹேண்ட் டிக்ளரேஷன் சொல்கிறாங்க. ஸோ இங்கேக்குள்ள உங்கள் பேர் இருக்கும். ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ in the application form is correct, true and valid. I will present the supporting documents as and when required. இப்படிங்கிறத நீங்கள் பிளாக் இங்கில் ஒயிட் பேப்பரில் எழுதி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ எங்கள் எக்ஸாம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல IBBS.in உள்ள போங்க. உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ கிரியேட் ஆகும். இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அப்ளை ஆன்லைன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் எப்படி இருக்குங்கிறத. அப்ளை பண்ணால் அப்ளை ஆன்லைன் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ இப்படி கிரியேட் ஆகும். ஓகேவா? இங்கே 2 இருக்குது. அப்ளை ஆன்லைன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளரிக்கல், அப்ளை ஆன்லைன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3. நீங்கள் 2 எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணக்கூட ஆட்களாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எகைன் இதை நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க கிளிக் பண்ணி. ஓகேவா? ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன போகும்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்கும், டீட்டெயில்ஸ், ப்ரிவியூ, அப்லோட், பேமெண்ட். மொத்தமாகவே 5 டீட்டெயில் தான் இருக்கும், 6 தான் இருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷனு, ஃபோட்டோ சிக்னேச்சரு, டீட்டெயில்ஸு, ஸோ ப்ரிவியூ, அப்லோடு, பேமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டில் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட நேம் மட்டும்தான் இருக்கும். நேம், ஒரு வேலையான இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர்ஸ், இது 3 தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்போதுமே பேர் வந்து உங்களோட ப்ரூஃபில் என்ன இருக்கோ அது மாதிரி கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சருக்கு போகும். இது நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகும், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபர்தராக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் போனீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோ நீங்கள் அப்லோடும் ஒன்று பண்ணணும், இன்னொன்று இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பக்கத்தில் இன்னொன்று இருக்கும், அதில் நீங்கள் லைவாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். லைவ்னா ஒன்றும் இல்லை, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களோட சிஸ்டமில் வெப் கேமரா இருக்குன்னா ஓப்பன் ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக பிக் எடுத்து இதை அப்லோட் பண்ணிடும். புரியுதுங்களா? இல்லை என்னோட சிஸ்டமில் வந்து வெப் கேமரா எதுவுமே கிடையாது அப்படின்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா மொபைலில் ஓப்பன் ஆகும். மொபைல்லே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஆயிரும். சரிங்களா? இது உங்களோட பாஸ்வேஸ் ஃபோட்டோ, இது உங்களோட லைவ் ஃபோட்டோ. ஓகேவா? ஸோ ரெண்டுமே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிடுங்க. அண்டு இதை டிக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கிளிக் பண்ணிட்டு வேலிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போயிடும். ஓகேவா? இதான் செகண்ட் ஸ்லைடு, செகண்ட் விண்டோ இதுதான். ஸோ இதில் பேசிக் முடிச்சிருக்கீங்க, அடுத்து ஃபோட்டோ சிக்னேச்சர் முடிச்சிங்க, அடுத்து டீட்டெயில்ஸ் 3ஆக பிரிக்கலாம். ஒன்று பேசிக்,
என்ன எக்ஸாமினேஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் பார்வை குறைபாடு உள்ளவரா இல்லையா, ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையா, அங்கே டீட்டெயிலாக கேட்பாங்க இல்லையா, அது இந்த டீட்டெயிலுக்குள்ளே வரும். ஓகேங்களா. அடுத்து குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் கேட்ப வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஆனால் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுங்கிறத செகண்டாக இருக்கும். ஓகேவா. அடுத்து ப்ரிஃபரன்ஸ்னால் நீங்கள் எக்ஸாம் சிட்டி அது மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கும் ப்ரிஃபரன்ஸில். ஓகேவா. அதுதான் இது. ஸோ முதல்ல பேசிக்கில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்னு இருக்கும். ஸோ போஸ்ட்டில் நீங்கள் ஸ்கேல் 1 அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 தான் ஃப்ரெஷர் அப்ளை பண்ண வேண்டியது. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க ஆட்கள் அப்ளை பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா. இதே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இவ்வளோ ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா. இதே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரிவியூ போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரிவியூ போயிடும். ஓகேவா. ப்ரிவியூ போனதுக்கப்புறம் அப்லோட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்லோட் அப்படிங்கிறது தம்ப் இம்ப்ரெஷனும் அந்த ஹேண்ட் டிக்ளரேஷனை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட். ஓகேங்களா. பேமெண்ட் நீங்கள் 2 போஸ்ட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சா 2 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. இவ்வளோ தான் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தாலஜி. சரிங்களா. ஸோ இது மாதிரி பேங்க் எக்ஸாமினுக்காண்டி நம்ம எய்ம் டிஎன் யூடியூப் சேனலில் ஸோ ஒரு கோர்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்கமிங்கில் இருக்கிற எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. தேங்க்யூ.